பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகழகான தோட்டம், அழகழகான இடம். இல்லை பார்க்குறீங்களே, மலேசியாவில் தான் கேஎல்ல தான் இருக்குது, கோலாலம்பூரில். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க தேசத்தை. ரொம்ப ப்ளசண்டாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தோன்றுகிறாரு. தேவன் எவ்வளவு ஆசீர்வாதமாய் மன மகிழ்ச்சியாய் நம்மை வைக்க விரும்புகிறார். அதற்கு தான் விதவிதமான மரங்கள், செடிகள் அதையெல்லாம் கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். நிறைய காரியத்துக்கு குறித்து கவலைப்படுறீங்கல்ல, நாளைக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இஎம்ஐ கட்ட என்ன பண்ணுறது, பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன பண்ணுறது, எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு வீடு கட்டணும் என்ன பண்ண, திருமண காரியத்துக்கு என்ன பண்ண, நிறைய காரியம் கவலைப்படுறீங்கல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிற தெரியுமா? எதுக்கு எல்லாத்தையும் கவலைப்படுற? ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நீ கவலைப்படணும். என்ன தெரியுமா? மத்தேயு 6:33 இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடணும், மற்ற எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். வீடு வேணுமா வீடு, பிள்ளைகள் வேணுமா பிள்ளைகள், ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம், பிஸ்னஸ் வேணுமா பிஸ்னஸ், ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன, ஓடுறது என்ன, இதில் கவனம் செலுத்துவாங்க. சிலர் வீட்டை ரொம்ப அழகாக வச்சிருக்க, நீட்டாக வச்சிருக்க, அதுக்கு தான் முதலிடம். சிலருக்கு நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், அதுக்கு தான் முதலிடம். ஆண்டவருக்கு தரணும். கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய பிள்ளைகளை சாட்சியாக இருக்கணும், அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு சமயம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த கல்யாண வீட்டுக்கு போனால் பிரசங்கம் பண்ண சொல்லிடுவாங்க. அதுவே ஒரு பெரிய பாரமாக இருக்குது. என்ன பேசுறது, என்ன செய்தி கொடுக்கறதுன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். பொதுவாக சும்மா கல்யாண வீட்டில் போய் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம், பிளெஸிங் வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நான் என்னுடைய வழக்கு, ஆண்டவரே நான் என்ன வார்த்தை சொல்லணும், எதை சொல்லி அவங்கள ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி அந்த கல்யாண வீட்டுக்கு நான் போகும்போதும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும், இவங்களுக்கு என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படுன்னு பேசுன்னு சொன்னார். கல்யாண வீட்டுக்கு எதை பேசுறதா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பெருகுவீங்க, கர்த்தர் உயர்த்துவார் அப்படி சொன்னா தானே சந்தோஷம். இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மனம் திரும்பி ரட்சிக்கப்படு, ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, இதை பேச சொல்றாருன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்ல. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கிறாங்க, கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த ரிசப்ஷனில் இந்த வசனத்தை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணேன். சின்ன ஒரு பிரசங்கம் தான், கல்யாண வீட்டில் பெருசாக பேச முடியும். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள இதை பற்றி பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். சில வருடங்கள் கழிந்தது. ஒரு பட்டணத்துக்கு போயிருந்த போது அந்த திருமண வீட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, அதில் மணமகனாக இருந்த அந்த சகோதரர் சொன்னார். அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவனாக தான் இருந்தேன், பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் உயரணும், நிறைய சம்பாதிக்கணும், இதான் என் நோக்கமாக இருந்தது. ஆனால் என் திருமண ரிசப்ஷனில் நீங்கள் கொடுத்த செய்தி இருக்கிறதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் நீ, அன்றைக்கு தான் நான் இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் எதையே தேடிக்கொண்டிருக்கிறேன், முதலாவது நீங்கள் எனக்கு வேணும், எனக்கு ரட்சிப்பின் நிச்சயம் வேணும், சந்தோஷம் வேணும், நீங்கள் என் கூட இருக்கணும்னு அன்றையிலிருந்து இயேசுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேட ஆரம்பித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு மனைவி, பிள்ளைகள், சொத்து, சுதந்திரம், வீடு, ஒன்றுக்கு பல தொழில்கள், கிரகிக்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு சொன்னார், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு பல பிஸ்னஸ், பிள்ளைகள், ஒரு குறையில வீடு, வசதி எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கும் அவங்க ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கறாங்க. சிலருக்கு பணம் வந்த உடனே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறத விட்டுருவாங்க. இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதியை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க வேற எதையே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் வாழ்க்கையில தோல்வி, ஏமாற்றம், அவமானம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முதல்ல, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நீதியை நான் தேடன்னு சொல்லி பாருங்க. ஆசீர்வாதம்லாம் உங்க பின்னால ஓடி வரும். தகப்பனே, முதலாவது நான் உம்மை தேடணும், உம்முடைய ராஜ்யத்தை தேடணும், உம்முடைய நீதியை தேடணும், நீங்க தான் என் வாழ்க்கையில முதலிடத்துல இருக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.